இதோ கூப்பிடுறாங்க ஒரு போ. வா இறங்கி வா. ஓகேம்மா, இன்னைக்கு நம்ம 10th சம் பார்க்கணும். இதுல வந்து ஒரு நாற்கரம் இருக்கான், ஏபிசிடி அப்படின்னு சொல்லி. அதுல ஏபியும் ஏடி அந்த 2 அளவுகளும் ஈக்குவலாம். இதுல பிஏசி சிஏடி இதோட கோண இருசம வெட்டிகள் வந்து பிசி சிடி அப்படின்னா, அதுல வந்து இஎஃப் அப்படின்ற புள்ளிகள்ல போய் மீட் பண்ணுது அப்படின்னா இஎஃப் பேரலல் டு பிடி அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இது ஒரு டயக்ராம் வரைஞ்சாதான் உங்களுக்கு புரியும். நான் அப்படியே டயக்ராம் வரைஞ்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே கவனிச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் எப்படி வரையணும்னா, ஒரு நாற்கரம் பத்தி பேசுறாங்க, அதாவது ஒரு குவாடலிட்ரல் பத்தி பேசுறாங்க. இவ்வளவு பெருசு வரைஞ்சிட்டா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இடம் இருக்க மாட்டேங்குது. ஓகேவா? இப்போ நான் நேம் கொடுக்குறேன் பாருங்க. சரி, இப்போ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஏ பி சி டி இது ஒரு நாற்கரம், ஒரு குவாட்ரிலேட்ரல் கொடுத்துருக்காங்க. இதுல இ எஃப் அப்படின்றது வந்து பிசியில் வந்து ஒரு நடுப்புள்ளி, மிட் பாயிண்ட் கிடையாது. இது எப்படி வருதுன்னா, ஏபி ஏ வந்து பைசெக்ட் பண்ணிருக்கு, கோணம் ஏ வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இரு கோணங்களா பிரிக்குது, கோணத்தை இரு சமமா பிரிக்குது. ஈன்ற புள்ளி அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏன்ற இந்த ஆங்கிள் இந்த பக்கமா எஃப் அப்படின்ற பாயிண்ட்ல போயிட்டு இருக்கு சமமா பிரிச்சு சந்திக்குது. அப்படின்னா நம்ம கிட்ட என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்கன்னா, இந்த இஎஃப்பும் இந்த பிடி இந்த ரெண்டும் பேரலல் இணை அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. பிடி பேரலல் டு இஎஃப் அப்படின்னு நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். டயக்ராம் இப்படி வரைஞ்சுக்கோங்க. இந்த 2 லைனும் பேரலல் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. இதுல இந்த ஆங்கிள் வந்து இது பைசெக்ட் பண்ணுது, இதுல இந்த ஆங்கிள் இது பைசெக்ட் பண்ணுது, அதாவது இரு சமம் கோணங்களா பிரிக்குது. சம் போடுவோமா? கான்செப்ட் புரிஞ்சிச்சா? கான்செப்ட் ஓகேவா? யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு தடவை மட்டும் சொல்லுங்கக்கா. சரி, இங்க பாருங்க, ஏபிசிடி அப்படின்னு ஒரு நாற்கரம் இருக்குமா, குவாட்ரிலேட்ரல். அதுல ஏசியை ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஏன்ற ஆங்கிள ஈன்ற புள்ளி வந்து இருசமமா பிரிக்குதான். அது எந்த முக்கோணத்துலனா ஏ சி பி இந்த முக்கோணத்துல. இப்போ தனியா இந்த பக்கம் ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம், ஏ டி சி இந்த முக்கோணத்துல ஏ வந்து எஃப் அப்படின்ற இந்த கோடு இருசமமா பிரிக்குதான். அப்படின்னா நம்மள வந்து என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்கன்னா, இந்த இஎஃப் லைனும் இந்த பிடி லைனும் பேரலல் இணை அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேயா பாருங்க? ஓகே. சரி, இப்போ இதை எப்படி போட போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 2 முக்கோணங்களா இதுல நான் வந்து பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஏபிசி அப்படின்ற முக்கோணத்தை நான் வந்து பிரிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஏபிசி இந்த முக்கோணத்தை மட்டும் தனியா நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்ப இது தனியா வரைஞ்சோம்னா எப்படி வரும்? ஏபிசி ஏபிசி அதுல வந்து ஏன்ற கோணத்தை வந்து ஈன்ற புள்ளி வந்து இரு சமமா பிரிக்குது. அப்படின்னா இதுல என்ன தேற்றம் யூஸ் பண்ணுவோம்? என்ன தியரம்?
ஆங்கிள் பைசெக்டாராக்கா? வெரி குட். ஆங்கிள் பைசெக்டார் அதாவது கோண இருசமவெட்டி தேற்றம். அந்த கான்செப்ட்ல நம்ம எப்படி எழுதுவோம்? பை ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. கோண இருசமவெட்டி தேற்றம் அப்படின்றத எழுதிடணும். ஓகேவா? எப்படி எடுப்போம்? ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு எதுக்குமா ஈக்குவலா இருக்கும்? எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாருங்க. டி பை டிசி ஆக்கா? திருப்பி சொல்லுங்க. டி பை டிசி ஆக்கா? இல்ல இந்த டயக்ராம் வச்சு சொல்லுங்க. ஏபி ஏசி. ஏசி அதான் ஏபி ஏசின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? பை பிஏ ஆக்கா? ஏஇசிக்கா பிஇ இசிக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிதானே நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கோண இருசமவெட்டி தேற்றம்னா இந்த ரெண்டும் டிவைடர்னா இது ரெண்டும் டிவைடர். அப்படிதானே பார்த்துருக்கோம். அந்த கான்செப்ட் தான். இந்த கொஸ்டின்ல இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஏபி லைனும் இந்த ஏடி லைனும் ஈக்குவலாம். ஏபி ஈக்குவல் டு ஏடி அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகேவா? எப்படி எழுதியிருக்குன்னு தெரியுதா? ஓகேக்கா. இப்போ ஓகே. இப்போ நான் இந்த முக்கோணத்தை தனியா பிரிச்சுக்கிறேன். ஏடிசியை தனியா பிரிக்கிறேன். இது வந்து ஏ, இது வந்து டி, இது வந்து சி. இதுல வந்து எஃப்ன்ற இந்த பாயிண்ட்ல போய் மீட் பண்ணுது. ஓகேவா? அப்ப இதை எப்படி எழுதலாம் நம்ம? அதே கோண இருசமவெட்டி தேற்றம் தான். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி தான் எப்படி எழுத போறோம்? ஏடி டிவைட் பை சொல்லுங்க. ஏடி பை ஏசி ஆ ஈக்குவல் டு சிஎஃப் பை சிடி. எஃப்டி. அதாவது இந்த ரெண்டு டேம் இந்த ரெண்டு டேம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஏடி எடுத்துக்கிட்டதுனால ஃபர்ஸ்ட் அப்ப இதுதான் நீங்க எழுதணும். டிஎஃப் தான் எழுதணும். ஓகே. டிஎஃப் டிவைட் பை சிஎஃப். எந்த சைடு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு கீழே உள்ளதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேங்கா. ஓகே. இப்போ இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இது என்னது? டியா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் நான் ஈக்குவல் பண்ண போறேன். இப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த ஏடிக்கு பதிலா ஏபின்னு நான் மாத்த போறேன். ஏன்னா நமக்கு தான் ஏபி ஈக்குவல் டு ஏடி இல்ல. இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு மாத்துறதுக்காக இந்த ஏடிக்கு பதிலா நான் ஏபின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு அது கிவன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏடிக்கு பதிலாக நான் ஏபி அப்படின்னு போட்டேன்னா இது எப்படி மாறும்? ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு டிஎஃப் டிவைட் பை எஃப் சிஎஃப்னு வருமா? இது தேர்ட் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். அப்படின்னா 1 மற்றும் 3லிருந்து 1 and 3லிருந்து ஒரு சைடு எல்ஹெச்எஸ் சைடு ஈக்குவல்னா ஆர்ஹெச்எஸ் சைடு ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அப்போ பிஇ டிவைட் பை இசி ஈக்குவல் டு டிஎஃப் டிவைட் பை சிஎஃப்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்க கொஸ்டினை பாருங்க. இங்க பாருங்க. இது ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கோங்க. இந்த முக்கோணத்தை அப்படியே எடுத்துக்கிறீங்க. இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறீங்க. இதுல ஒரு கோடு வர போகுது. இதுல இந்த மாதிரி ஒரு லைன் வர இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல எப்படி ப்ரூவ் ஆயிருக்குன்னா பிஇ அதாவது இந்த டேம், இசி இந்த டேம், இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சிஎஃப் எஃப்டிக்கு ஈக்குவல். அப்படின்னா இதை ஒரு முக்கோணமா வச்சு பாருங்க. ஒரு முக்கோணத்துல இந்த மாதிரி ஒரு லைன் போகுது, இப்படி இப்படி ஈக்குவல் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? இந்த ரெண்டு லைனும் பேரலல் இணைந்தான சொல்லுவோம். இந்த விகிதங்கள் சமம், இந்த விகிதம் வந்து இந்த விகிதத்துக்கு சமம், ரேஷியோஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் பேரலல் நம்ம சொல்லுவோம். எந்த தியரம் படி? வெரி குட். டேல்ஸ் தேற்றம். அந்த தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றதுனால நமக்கு என்ன கிடைச்சதுன்னா இஎஃப் லைன் வந்து பேரலல் டு பிடி லைன். அவ்வளவுதான். நமக்கு இதுதான் ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. எது டவுட் இருந்தா கேளுங்க.
இந்த சம் எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகேங்கக்கா. ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகே, நமக்கு வந்து இதோட இந்த பயிற்சி வந்து முடியுது. கீழே உள்ளது எல்லாமே ஜாமெண்ட்ரி தான். அது நீங்க பார்த்துப்பீங்க. பார்த்துக்கங்க. டவுட் இருந்தா கூட கேளுங்க. சரி, இப்போ பித்தாகரஸ் தேற்றத்தோட சம்ஸ்க்கு வந்துட்டோம். பித்தாகரஸ் தேற்றம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்கக்கா. ஓகே, சரி. இப்போ இந்த சம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு விளக்கு கம்பம் இருக்கா, ஏதோ ஒரு லைட் ஒன்று இருக்கு. அதோட ஹைட் வந்து 6 மீட்டரா. அதோட அடியில இருந்து 8 மீட்டர் தொலைவுல, 8 மீட்டர் கேப்ல ஒரு பூச்சி ஒன்று இருக்கு. அந்த பூச்சி வந்து கம்பத்தை பார்த்து அப்படியே நகர்ந்து வருது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொலைவு, எவ்வளவு தொலைவு போயிருக்குன்னு தெரியாது. சம் டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆன உடனே அது எவ்வளோன்னு எக்ஸாக்டா தெரியாததுனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். நகர்ந்ததுக்கு அப்புறமா கம்பத்தோட உச்சிக்கும் தற்பொழுது இந்த பூச்சி இருக்கிற இடத்திற்குமான அந்த தொலைவு, அதுவும் பூச்சி கம்பத்தை நோக்கி, அதாவது இப்ப நகர்ந்து வந்த தொலைவு, இந்த நகர்ந்து வந்த இந்த தொலைவும் இந்த பூச்சிக்கும் கம்பத்தை நோக்கி நகர்ந்த தொலைவிற்கும் சமம். அதாவது பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பூச்சி இருந்ததா, அந்த பூச்சி வந்து நகர்ந்து சம் டிஸ்டன்ஸ் வந்துச்சா, இப்ப நகர்ந்து வந்த அந்த தொலைவும் இதுல இருந்து அந்த உச்சிக்குமான தொலைவு ரெண்டும் ஈக்குவல். அதாவது இப்ப இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். ஓகேவா? தொலைவு அப்படின்னா இப்ப என்ன கேக்குறாங்க? கம்பத்தின் அடியிலிருந்து பூச்சி தற்பொழுது எவ்வளவு தொலைவுல இருக்கு, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதை நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னா, இங்க வந்து இதுலயே இருந்து இது வரைக்கும் 8 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 8 minus 6. வெரி குட், 8 மைனஸ் எக்ஸ். அந்த 8 மைனஸ் எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஓகேவான்னு பாருங்க. நான் என்ன எந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு புரியுதா பாருங்க. ஓகேக்கா. ஓகே, அப்படியே சம் போமா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த இந்த தரைக்கும் இந்த கம்பத்துக்குமான இந்த டிஸ்டன்ஸ் வந்து 90 இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ டைரக்டாவே நான் என்ன பண்ண போறேன், இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்க போறேன். இந்த முக்கோணத்தை மட்டும், இதை மட்டும் எடுத்தே நான் சம் போட போறேன். இந்த முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது 90 டிகிரினா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். இது 8 மைனஸ் எக்ஸ், இது எக்ஸ். அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் கான்செப்ட் படி இந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூன்றது இந்த பேலன்ஸ் டூ சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். அப்படிதானே? ஏசி ஸ்கொயர் வந்து இதுல பிசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த கான்செப்ட் தான் எடுத்துக்க போறோம். ஏசி ஸ்கொயர்ன்றது அதாவது இந்த கர்ணத்தோட வர்க்கம், ஹைப்போடெனியஸ் சைடோட ஸ்கொயர் வந்து பேலன்ஸ் டூ சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அந்த கான்செப்ட் படி இங்க இருக்கிறது எக்ஸ், அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க இருக்கிறது 6 ஸ்கொயர், இது வந்து 8 மைனஸ் எக்ஸ், அது ஸ்கொயர்ல போட்டிருக்கோம். இதை சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அந்த வேல்யூவை சொல்லிடுங்கம்மா. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் பிளஸ் 8 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரா? இதானம்மா? ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 6 ஸ்கொயர் பண்ணா 36. இது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. அப்ப a ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் பண்ணா 64, b ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2abனா மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b, 8 கூட 2 மல்டி பண்ணா 16x. சரி, இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது ஆப்போசிட் சைட் பண்ணா மைனஸ்ல போகும். அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகும். நான் இங்கேயே வச்சு கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மைனஸ் 16x இந்த பக்கம் கொண்டு வந்தா பிளஸ் 16xன்னு வரும்.
36ம் இந்த 64யும் கூட்டினா எவ்வளோ வரும்? 100ஆ? ஆமாக்கா. ஓகே. டிவைட் பை 16. இதை நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 100ல எத்தனை 16 இருக்கு? 6 டைம் மல்டி பண்ணி பாருங்க. இதான் வருது 96. கரெக்டு தான். அப்போ 6 டைம்ஸு பேலன்ஸ் வந்து 96னா பேலன்ஸ் 4 இருக்கும். அப்போ பாயிண்ட் வச்சுக்கிற 4னா 40 மாற்றிக்கலாம். 40ல் எத்தனை 16 இருக்கு? 2 டைம் தான் வரும். 32 பேலன்ஸ் 8. 80ல் எத்தனை 16 வரும் பாருங்க. இதில் என்ன ஒரு கம்மியாக இருக்குமா? 80னா 5 வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 6.25. எக்ஸோட வேல்யூ 6.25. எக்ஸோட வேல்யூ 6.25னா நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? இந்த வேல்யூ 8 மைனஸ் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 8 மைனஸ் எக்ஸா, இதை மைனஸ் பண்ணி பாருங்க. எப்படி மைனஸ் பண்ணுவோம்? 8.00 போட்டுக்கலாம். 625. இது கேன்சல் பண்ணால் இது 7 ஆகிடும். இது 9, இது 10, இது 5, 7, 1. அப்போ ஆன்சர் 1.75. எல்லாமே மீட்டராக இருந்தால் மீட்ரு, சென்டிமீட்டராக இருந்தால் சென்டிமீட்ரு. இது எதில் இருக்கு? மீட்டர். அப்போ இது மீட்டர். அவ்வளோதான். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் கொஷினை படித்து கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டயக்ராம் வரையணும். அதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இந்த சம் பாருங்க. இது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேவா? ஓகேங்கக்கா. ஓகேம்மா. ஓகே. ஓகேங்கக்கா. ஓகேப்பா. ஓகே. எல்லாரும் இருக்கீங்களா? தூங்கிட்டு இருக்கீங்களா? இருக்கோம்க்கா. இருக்கீங்களா? இருக்கோம்க்கா. மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது? இப்பதான்க்கா இருந்துச்சு. 100 வாங்கிடுவீங்களா? இப்பதான் இருந்துச்சு. 100 வாங்க முடியுமா? 100 என்ன 100க்கு ஒரு சவுண்டு காணும்? வாங்கலாம்க்கா. வாங்கலாமா? எவ்வளோ கொடுத்து வாங்கலாம்? எவ்வளோ கொடுத்து வாங்கலான்னு கேட்குறேன். எவ்வளவு கொடுத்து வாங்கலாம்க்கா? எவ்வளோ வேணாலும் கொடுத்து வாங்கலாம். வாங்க வேணாம். வாங்கிட்டு எனக்கு சொல்லுங்க. சொல்லி அனுப்பணும். சொல்றேன்க்கா. சரிம்மா. சொல்றேன்க்கா. சரிம்மா. சரி, ஓகே. அப்படியே நான் 4.21 சச்சின் ஏதோ சொன்னீங்களே கேப்ல, என்ன சொன்னீங்க? இல்லக்கா 20,000 இல்லை, அவ்வளோ காசுலாம் நீங்கள் செலவு பண்ண வேணாம். நீங்கள் படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மார்க்கு. ஓகேங்கக்கா. சரி, இப்போ இந்த சம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது நம்ம திருப்பி சொல்லி தரணுமா இல்லை நீங்க பார்த்துக்கிறீங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன பண்ணணும்? சொல்லித்தாங்கக்கா. சொல்லி தரட்டுமா? சரி, ஓகே. ஹாய், எங்க போனீங்க? தான்ல ஏம்மா? குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. எங்க ஒரே ஒரு வாய்ஸ் கேக்குது, மத்தவங்களாம் எங்க? குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங். நேத்து ஏன் வரல? நீதாக்கா. ம். சயின்ஸ் எடுத்துட்டு இருந்தேன்க்கா. அப்படியா? சரி.
இந்த சைடு உள்ளவங்களுக்குலாம் எக்ஸாமே நடக்குது. ஆனாலும் வந்துட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவு நீங்க லீவ் போடாம வந்துருங்க. ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸாம்பிள் 4.21 வந்துட்டோம். ஓகேவா? ஓகே. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் இப்போ நம்ம திருப்பி பார்க்க போறோம். ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா முக்கோணம் ஏபிசி இருக்கு, ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு. இதுல சின்றது வந்து 90 டிகிரியா, 90 டிகிரி. அப்படின்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க, சிஏ அப்படின்றதுல வந்து பின்றது வந்து மிட் பாயிண்ட், நடுப்புள்ளி. அது மாதிரி சிபியோட நடுப்புள்ளி வந்து கியூ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கிட்ட இதை ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி போட போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து எப்படி பிரிச்சுக்க போறோம் அப்படின்னா, முக்கோணம் ஏ கியூ சி இதை தனியா பிரிச்சுக்கிறோம். இந்த முக்கோணத்தை தனியா எப்படி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த முக்கோணத்தை மட்டும் நான் தனியா பிரிச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம இப்ப பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். பித்தாகரஸ் தியரம்னா கர்ணம் ஸ்கொயர், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஹைப்போட்டெனியஸ் சைடோட ஸ்கொயர் அப்படின்றது சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அதர்ஸ். அது அப்படின்னா மற்ற இரு பக்கங்களை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்படின்னா இதுல கர்ணம் ஹைப்போட்டெனியஸ்ன்றது ஏ கியூ, இதை ஸ்கொயர்ல எழுதிக்கோங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், மற்ற இரு பக்கங்கள் பேலன்ஸ் டூ சைடு எது கியூசி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா நான் வச்சுக்கிறேன். இது ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது இந்த பிபிசி, இந்த முக்கோணம். இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம் தான். அப்போ இதுல எது கர்ணம், ஹைப்போட்டெனியஸ் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். வெரி குட், பிபி. அப்போ இந்த பிபி ஸ்கொயர் பண்ணா பிசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவல். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கிறோம், ஏபிசி இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இதுல இதுதானே 90 டிகிரி. இப்போ இதுல கர்ணம் அப்படின்றது எது, கர்ணம் எது சொல்லுங்க. இது ஏன்னா 90க்கு ஆப்போசிட்ல எது இருக்கு, இதுதான். அப்ப ஏபி ஸ்கொயர் அப்படின்றது ஏசி ஸ்கொயர், அதாவது ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். முடிஞ்சிருச்சு. 3 ஈக்குவேஷன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மள ஏக்யூ ஸ்கொயர் பிளஸ் பிபி ஸ்கொயர், அதாவது ஏக்யூ ஸ்கொயர் பிபி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ரெண்டுத்தையும் கூட்டுறோம். இந்த பக்கம் ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த பக்கம் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி ஃபர்ஸ்ட் கூட்டி வச்சுக்கிறோம். இதுல மல்டிபிள் பெருக்கல்ல 4ன்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த பக்கம் 4ஆல பெருக்குனா இந்த பக்கமும் எல்லாத்துலயும் 4ஆல நம்ம பெருக்கணும். அப்ப எல்லா டேம் கூடயும் நம்ம 4 பெருக்கிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 4 நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். எதுக்குன்னா QC, இந்த டேமுக்கு 4 வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்போ 2QC த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இங்க பக்கத்துல உள்ள டேமும் வர்க்கத்துல தான் இருக்கு, ஸ்கொயர்ல தான் இருக்கு. அப்போ 2QC ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அடுத்து இந்த 4CP அப்படின்றது இந்த டேம், இதுவும் வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா 2CP த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இது வந்து நடுப்புள்ளி அப்படின்றதுனால QCயோட அளவும் BQவோட அளவும் சமம் தான். 2QC அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா பில இருந்து சி, BC அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா 2 டைம்ஸ் இதே அளவு தான் இங்கே இருக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு BC தான் கிடைக்கும்.
அப்போ 2 முறை QC அப்படின்றது BCக்கு ஈக்குவல். அப்போ நம்ம 2QCயை BC ஸ்கொயர் அப்படின்னு மாத்துறோம். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து தேவையான ப்ரூஃப் கிடைக்கும். அதனால ஓகே, அதனால இந்த மாதிரி மாத்திக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்து இந்த சிபி வந்து 2 டைம்ஸ் இருக்கு. 2 சிபியை 2 டைம் சிபி இந்த மாதிரி 2 டைம்ஸ் அப்படின்றத நம்ம மொத்தமா ஏசி அப்படின்னு எழுதலாம். இதுக்கு தான் நான் ஒரு கதை சொல்லுவேன். என்ன கதை? நம்ம வந்து டெல்லிக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அன்னைக்கு டெல்லிக்கு டைரக்ட் ஃப்ளைட் இல்லை அப்படின்னா இங்க இருந்து மும்பை போயிட்டு மும்பைல இருந்து டெல்லிக்கு போவோம். இது சென்னைன்னு வச்சுக்கோங்க. சென்னை டு மும்பை, மும்பை டு டெல்லி அப்படின்னாலும் டைரக்டா டெல்லிக்கு போறதும் ஒண்ணுதான். ஆனா ஃப்ளைட் இல்லைன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி மாறி போறோம். போலாமா? நம்ம ஃப்ளைட்ல போயிட்டு வருவோமா? யாரெல்லாம் வரீங்க? நான் வரேன்க்கா. நீங்க வரீங்களா? ஓகேம்மா. ஓகே பத்மஸ்ரீ, நம்ம 2 பேர் மட்டும் போவோம். மற்றவங்க யாருமே ஓகே சொல்லல. அதனால நீங்களும் நான் மட்டும் போறோம். நீங்களாம் வரேன்னு லேட்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு டிக்கெட் கேன்சல் ஆயிட்டு போங்க. சரி, அப்பனா ஓகே, உங்களையும் நான் கூப்பிட்டு போறேன். நீங்க கூட என்னை கூப்பிட்டு போலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். டான்ல உள்ளவங்க பத்மஸ்ரீ, நானு எல்லாரும் நம்ம சேர்ந்து போறோம். மத்தவங்க எல்லாரும் வேணாம். இவங்க வந்து வைத்தீஸ்வரன் வந்து தம்ஸ் அப் பண்ணாங்க. ஆனா வந்து அவங்க வந்து மைக்க வந்து ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமலே சொல்லிட்டீங்களே, நாங்க உங்களை டிக்கெட் போடாமலே கூப்பிட்டு போறோம். சரிப்பா. சரி, இங்க சிபி ஸ்கொயரை வந்து நம்ம ஏசி ஸ்கொயர் அப்படின்னு மாத்திக்கலாம். ஏன்னா பிசி 2 டைம் எழுதுறது டைரக்டா ஏசிக்கு ஈக்குவல். அப்போ நம்ம ஏசி ஸ்கொயர்னு மாத்திக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, ஏசி ஸ்கொயர் இங்க 4 டைம் இருக்கு, இங்க 1 டைம் இருக்கு, கூட்டினா 5 டைம்ஸ். பிசி ஸ்கொயர் 1 டைம், இங்க 4 டைம், கூட்டினா 5 டைம்ஸ். இது ரெண்டுத்துலயுமே 5 காமனா இருக்கு. 5 நான் வெளியில எடுத்துறேன். இப்போ ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்கொயரை எழுதிக்கலாம். அதுதான் இங்க தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஏற்கனவே. அதை நம்ம மாத்துறோம். அப்போ ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயருக்கு பதிலாக ஏபி ஸ்கொயர் அப்படின்னு மாத்துறோம். அவ்வளோதான். அவ்வளோதான், நமக்கு ப்ரூஃப் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டைம் பாருங்க, எந்த டவுட்ஸ்னாலும் கேளுங்க. இது ஒரு ஈஸியான சம் தான், ஆனால் இம்பார்ட்டண்டான சம். ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. கேட்டிருக்காங்க இந்த சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரம் சில சிறகிகள் படப்பட துடிக்குதே சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூத்தோட்டம் தொட்டட்டும் மிகுந்தால் நன்று காதல். ஓகே, அடுத்து ஒரு ஓகேம்மா. சரி, அடுத்து ஒரு சின்ன சம். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 2 மார்க் தான். ஆனா இது கேட்டிருக்காங்க. இந்த ஏணி வச்ச கணக்கெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க் தான். ஆனா இந்த மாதிரி நம்ம சம் கேட்டாங்களா? ஓகே, போட்டிங்களா? ஓகேம்மா. ஓகே, சரி, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நான் இம்பார்ட்டன்ட் சொல்றது உண்மையிலேயே இம்பார்ட்டன்ட் தான். சரியா? அதனால கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு அதை மட்டும் ஒழுங்கா படிச்சிருங்க. அப்ப மத்ததெல்லாம் பார்க்க வேணாமாக்கான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் லைட்டாவது பார்த்துட்டு போயிடணும். ஓகேவா? ஓகேம்மா. சரி, இப்போ இந்த சம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சுவர் இருக்கு. அதாவது ஒரு சுவர் உங்களுக்கு தெரியும், வால். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளோர், அடி, அந்த தரை இருக்கு. ஓகேவா? இது ரெண்டும் நம்ம ஏணியை சாட்சி வச்சா செவுத்துலையும் தரையிலையும் மீட் பண்ற மாதிரி தான் சாட்சி வைப்போம். லேடர்,
அதை எடுத்து இப்படி சாய்ச்சி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஹைட்டு, சுவரோட ஹைட் வந்து 7, தரை வந்து 4 அடியில இருக்கு அப்படின்னா ஏணியோட உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எக்ஸாக்டா சொல்ல முடியலனாலும் குத்து மதிப்பாவது சொல்லுங்க, பாயிண்ட் சம்திங்ல சொன்னா ஓகே தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு முழு வருகைன்னு கிடையாதான், அதனால கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நான் கிட்டத்தட்ட நானாவே கெஸ் பண்ணி 7, 6ன்னு போட்டு விடலாமாக்கானா அப்படி கிடையாது. பாயிண்ட்ல வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு தோராயமான மதிப்பு, அப்ராக்சிமேட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா இது ஏபிசி நம்மளா சும்மா வச்சுக்கிறோம். இதுல வந்து ஏனியோடது வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். பேலன்ஸ் ரெண்டும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா இந்த ஏபி ஸ்கொயர் அப்படின்றது இந்த 4 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். அதை தான் இங்க எடுத்துக்கிறோம். ஏபின்றத எக்ஸ் வச்சுக்கிறோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் பண்ணா 49, 4 ஸ்கொயர் பண்ணா 16. ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க, 65 வரும். இப்போ 64 எப்படிமா எழுதலாம்? எதோட வர்க்க எண் இது? 8. அப்போ அதை விட ஒன்னே ஒண்ணுதான் ஜாஸ்தியா இருக்கு, 65 இருக்கு. அப்படின்னா 0.1 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு 8th சாப்டர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுல மேக்சிமம் இந்த மாதிரி நீங்க கணிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு மதிப்புகளையுமே. அதாவது பெரிய பெரிய நம்பருக்கு ரூட் எடுக்க சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நீங்களா தான் கெஸ் பண்ணி நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ அது வந்து நான் உங்களுக்கு அப்ப சொல்லித்தரேன். ஏன்னா உங்களுக்கு 8th சாப்டர் இப்ப ஸ்கூல்ல முடிச்சுட்டாங்களா? இல்லையா? சரி, 8 ஓகேமா. 8th சாப்டர்ல வந்து அந்த பாக்ஸா போட்டு சம் சொல்லி தருவாங்க. அதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். மற்றபடி நிகழ்தகவு எல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 பயிற்சி மட்டும் 8.1 8.2 அந்த 2 பயிற்சி மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 8.3 8.4 ஈஸியா இருக்கும். ஏன்னா புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு அந்த சாப்டர் பேரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ப்ராபபிலிட்டி ஈஸியா போட்டுருவீங்க. அதாவது புள்ளியியல் கஷ்டமா இருக்கும், நிகழ்தகவு ஈஸி. புள்ளியியல் கஷ்டம்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு நான் சில மெத்தட்ஸ் சொல்லித்தரேன். அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிம்பிளா போடலாம். அது நம்ம அந்த சாப்டர் வரும்போது பார்க்கலாம். அங்க வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போதைக்கு நீங்க 64னா 8ன்னு தெரியும். அதை விட ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 0.1ன்னு போடுறோம் அப்படின்னு மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எல்லாமே அடிகள்ல கொடுத்ததுனால 8.1னும் அடியிலே கொடுத்துருங்க. ஃபீட் 8.1 ஃபீட் அப்படின்னு எழுதுறோம். அவ்வளவுதான். இந்த சம்ல எதுவும் டவுட் இருக்கா பாருங்க. ஹாய்ப்பா சக்திவேல், சாரி சந்தானவேல். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சபரியா? சரி, இந்த சம் பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சொல்லுங்கப்பா. எங்க காணோம்? இத்தனை நாள் ஆளை காணோம். எக்ஸாம் நடக்குதா உங்களுக்கு? சந்தானவேல் ஐடியில இருக்கீங்களாப்பா? அவங்களதான். சரி, முடிஞ்ச அளவு கிளாஸ் மட்டும் லீவ் போடாம வந்துருங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஓகே, இந்த சம் பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு எதுவும் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? கொஷின் பாட்டு டான்ல நிறைய பேர் பாட்டு பாடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க. சொல்லுங்கம்மா, யாரும் எதுவும் சொல்றீங்களா? கேக்குறீங்களா? கேளுங்கம்மா. வெரி குட்மா பத்மஸ்ரீ, கேளுங்கம்மா. கேட்கவாக்கா? கேளுங்கம்மா. உருவம் உண்டு உயிரில்லை, பயணம் உண்டு
உண்டு கால்கள் இல்லை அவன் யார்? என்னவா சொன்னீங்க? புரியல. உருவம் உண்டு. இல்லை ம். பயணம் உண்டு கால்கள் இல்லை அவன் யார்? அவன் சாதம். சட்டை. ஐயோ, நானே சொல்லவாக்கா? சொல்லுங்கம்மா. புகைக்கா. புகையா? ஆமாங்கக்கா. உருவம் உண்டு உயிர் இல்லையா? உயிர் இல்லை. உருவம் எங்க பயணம் இருக்கு? உண்டு. அக்கா, அது வந்து நோட்ல அப்படிதாங்க போட்டிருக்கு. ஏதாவது லாஜிக்கலா கொஸ்டின் கேட்டா அதான்க்கா இதுல கொடுத்துருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுறீங்கப்பா. நிஜமாதான்க்கா. சரி, ஓகே. அப்படிதான்க்கா போட்டிருக்கு. சரி, ஓகே. ம். வேற யாரும் எதுவும் கேக்குறீங்களா? தீமா. நான் கேக்குறேன். கேளுங்கம்மா நம்பி. யானை தண்ணில விழுந்தா என்னக்கா ஆகும்? நீர் யானை ஆகும். ஒரு பறவை மட்டும் எழுதிக்கிட்டே இருக்கும்க்கா, அது என்ன பறவை? பென்குயின். அக்கா ஆன்சர் உடனே சொல்றீங்க. ஃப்ளூக்ல அடிச்சுட்டமா. யார் அடிச்சா வலிக்காதுக்கா? யார் அடிச்சா வலிக்காதான்? காத்து அடிச்சா வலிக்காதுக்கா. கரெக்டாமா? கரெக்ட்க்கா. வெரி குட், வெரி குட். வேற யாரும் கேக்குறீங்களா? டான்ல எங்க பாட்டு பாருன்னு சொன்னீங்க? டக்குன்னு மியூட் பண்ணிட்டீங்களே. பாடுங்கம்மா. எந்த பாட்டு சொன்னாலும் பாடுவீங்களா? என் பேச்சவ மூச்சவ பேர் சொல்லும் அழகவ, அது பாடுங்க. நீங்க தானே எதனாலும் சொல்ல சொன்னீங்க. சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டே நீங்க பாடுங்க. பாடுங்க. Start the music. மைக்கு மட்டும் உங்ககிட்ட வைங்கம்மா. வாய்ஸ் லோவா கேக்குது, மைக் கிட்ட வந்து பாடுங்களேன்.
சூப்பர். வெரி குட், வெரி குட். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. வெரி குட். என்னம்மா? ஓ, ஞாபகம் வந்துட்டாங்களா? சரி சரி. வெரி குட். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ஐயோ, என்னை விட சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கம்மா. அஹ், என்னம்மா மியூட் பண்ணிட்டீங்களே? என்னம்மா சொன்னீங்க? மியூட் பண்ணிட்டீங்க. ஓகே. இன்னும் எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு சம் தான் இருக்கு, அதை பார்த்துருவோமா? சரி. இடையில இடையில ஒரு பாட்டு பாடினாதான் உங்களுக்கு எனர்ஜி வருதுல்ல? அதாவது ஏதாவது பேசினாதான் எனர்ஜி ஆகுதா? நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன், நீங்க எல்லாரும் பேசுங்க அப்படின்னு. உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க எப்ப வேணாலும் ஸ்டாப் பண்ணி, அக்கா நம்ம கொஸ்டின் கேட்கலாம்க்கா அப்படின்னு நீங்க சொல்லலாம். பாட்டு பாடலாம்க்கான்னு நீங்களே சொல்லலாம். கேட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக், அப்புறம் திருப்பி கிளாஸ்க்கு வந்துடலாம். ஓகேவா? சரி. ஓகே. ஓகேம்மா. ஓகே, இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. நம்ம ஃப்ளைட் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, நம்ம வந்து நிறைய பேரை விட்டுட்டு நம்ம மட்டும் என்ன பண்றோம், நம்ம 3 பேரும் டான்ல உள்ளவங்க, அப்புறம் வந்து வைத்தீஸ்வரனையும் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? வைத்தீஸ்வரனும் தம்ஸ் அப் பண்ணாங்க. வைத்தீஸ்வரன், பத்மஸ்ரீ, நீங்க 3 பேரு, அடுத்து நம்ம 4 கேங்கும் சேர்ந்து ஒரு ஃப்ளைட்ல ஏறிடுறோம். ஓகேவா? நமக்கு ஆன்சரே பண்ணாம மற்ற கேங்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் தனி ஃப்ளைட்ல ஏற்றி விட்டுறோம். 2 ஃப்ளைட்டுக்கும் காம்படிஷன் நடக்குது. நம்ம ஃப்ளைட் என்ன பண்ணுது அப்படின்னா, டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா, வடக்கு அப்படின்னா நார்த் சைடு வந்து நம்ம ஃப்ளைட் வந்து டக்குன்னு அப்படியே மூவ் ஆகுது. எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னா, ஸ்பீடு வந்து 1000 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது 1000 கிலோமீட்டர் பர் மணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது கிலோமீட்டர் பர் மணி இந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அது வந்து எப்படி வந்து தொலைவா மாத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு 1000 ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளெல்லாம் விட்டுட்டு தனியா ஒரு ஃப்ளைட்ல ஒரு கேங் போனாங்களே, அந்த கேங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ளைட் வந்து எப்படி போகுதா, டைமிங் அது வந்து எவ்வளோ ஸ்பீட்ல போகுது அப்படின்னா 1200. ஓகேவா? டான்ல வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, யாரோ உங்களை வந்து கேமரா ஆன் பண்ணி காமிச்சிட்டாங்க. இனிமேல் கொஞ்சம் டெய்லி வந்து கேமரா ஆன் பண்ணியே வைங்க, அப்பதான் நான் உங்களை வந்து வாட்ச் பண்ண முடியும். ஓகேவா? டான்ல எப்பவுமே கேமரா மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி. அந்த ஃப்ளைட் வந்து எவ்வளோ ஸ்பீட்னா 1200 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ஸ்பீடில் வந்து போகுது. ஓகேவா? போயிட்டு இருக்கு அப்படின்னா ரெண்டும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல போய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 1.5 மணி நேரம்க்கு அப்புறமா இது எவ்வளவோ தூரம் போயிட்டு அது எவ்வளவோ தூரம் போயிருக்கு. அப்போ இந்த 2 ஃப்ளைட்டுக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா சும்மா ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? கனெக்ட் பண்ணி பார்த்தா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? 2 விமானமும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இப்ப இருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். சரி, இப்போ நமக்கு வந்து ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. வேகம், அதாவது தொலைவு வேணும் அப்படின்னா நம்ம எப்படிமா சம் போடுவோம்? தொலைவு வேணும் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா என்ன சொல்லுங்க பாப்போம். தொலைவுக்கான ஃபார்முலா சொல்லுங்க. இன்ட்டு நேரம். உங்களுக்கு இந்த டேபிள் ஞாபகம் இருக்கா? தொலைவு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீட் இன்ட்டு டைம், அதாவது தொலைவு வேணும் அப்படின்னா வேகத்தையும் காலத்தையும் நம்ம பெருக்கணும். சரியா? அப்போ நமக்கு தொலைவு வேணும் அப்படின்னா வேகம் இன்ட்டு காலம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், ஓல இருந்து ஏ. கேமரா ஆன்லயே இருக்கட்டும், ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேணாம். சரி,
இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போன ஃப்ளைட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். 1.5 மணி நேரம் அப்படின்றத ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமா இருக்குல்ல, இதை நம்ம வந்து மாத்த போறோம். இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஒன்னையும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா பெருக்கணும்னா 2, அந்த 2 கூட இங்க மேல இருக்கிற ஒன்றை கூட்டுவோம். கூட்டினோம்னா 3, 3/2. ஓகேவா, 3/2. இப்போ இதுதான் நமக்கான நேரம், அந்த நேரம். ஓகேவா, இதையும் வேகம் ஸ்பீடு எவ்வளோ, நம்ம போன ஸ்பீடு வந்து 1000, அது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். பெருக்கிறோம்னா இது இது கேன்சல் ஆயிடும். கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 500 வரும். 500 × 3 1500. இது வந்து நம்ம இப்ப இருக்கிற தொலைவு வந்து 1500 கிலோமீட்டர்ல இருக்கும். ஓகேவா, நம்மளது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? டயத்தையும் அந்த ஸ்பீடையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து அவங்க போன அந்த எனிமி கேங் போனாங்களா, அதை நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். அதை கண்டுபிடிப்போமா? அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க போன ஃப்ளைட் வந்து 1200 km/h அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நம்மளை விட 200 ஸ்பீடு வந்து ஜாஸ்தியா போகுது அந்த ஃப்ளைட்டு, 1200. அதை நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த 3/2ஆல பெருக்கிறோம். ஏன்னா இதுதான் மணி நேரம், இதால பெருக்கிறோம். அப்போ இது மல்டிபிள் பண்றோம். இதுல இதையும் கேன்சல் பண்ணா இதுல 600 வரும். 600 கூட 3 பெருக்கணும்னா 1800. ஓகேவா, அப்ப அவங்க வந்து 1800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்க. இப்போ நான் அங்க உள்ளது வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம போன ஃப்ளைட் வந்து 1500, அது வந்து 1800ல நிக்குது. நமக்கு இந்த அளவு வேணும். அப்ப என்ன தியரம்மா யூஸ் பண்ணலாம், எந்த தேட்டர் யூஸ் பண்ணுவோம்? வெரி குட், பித்தாகரஸ் தேற்றம். வெரி குட், பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணுவோமா? அப்போ பித்தாகரஸ் தியரம் எப்படி யூஸ் பண்ணுவோம், சும்மா இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏபி அப்படின்றதோட ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த 1500 ஸ்கொயர் பண்ணணும், 1800 ஸ்கொயர் பண்ணணும், வர்க்கப்படுத்தணும். வர்க்கப்படுத்தினீங்கன்னா ரெண்டுத்துலயும் அவங்க நீங்க தனித்தனியாவே வர்க்கப்படுத்தி போடலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெண்டுத்துலயும் 100 ஸ்கொயரை காமனா வெளியில எடுத்திருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, 15 ஸ்கொயர் பண்ணணும், 18 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் கூட்டி சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 549 வருது. டைரக்டா நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், நிறைய வேல்யூ வரும். அதுக்கு இதுவே பெட்டர் மெத்தட் தான். ஏன்னா உங்களுக்கு நிறைய வேல்யூ வருமா, ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேல்யூவா வரும். 1500 15 × 100ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி 1800 18 × 100ன்னு பிரிக்கலாம். இது ரெண்டுத்தையும் இருக்கிற 100 ஸ்கொயரை வெளியில எடுத்துருங்க. அப்ப பேலன்ஸ் வந்து 15 ஸ்கொயர் பிளஸ் 18 ஸ்கொயர்னு இருக்குமா. இதை தான் அப்படி சால்வ் பண்றாங்க. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 549. இதை வந்து நமக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், எல் டிவிஷன் தானா வகுத்தல்ல கூட நீங்க போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தீங்கன்னா 9/61 வரும். 61 ரூட்டை விட்டு வெளியில எடுக்க முடியாது, அப்ப அது ரூட்டுக்குள்ளே இருக்கட்டும். 9 ரூட்டை விட்டு வெளியில எடுத்தீங்கன்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 ஸ்கொயர்னா உங்களுக்கு வந்து ரூட்டை விட்டு வெளியில எடுக்கும் போது 3ன்னு வரும். ஓகேவா, இது மூணுமே வந்து நம்மள ரூட் எடுக்கணும். ஏன்னா இங்க ஏபி ஸ்கொயர் இருக்கு, நமக்கு தேவை ஏபி மட்டும்தான். அப்ப இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போனுச்சுன்னா ரூட்டா போகும். நான் வேணா இதை உங்களுக்கு தனியா போட்டு கட்டவா, அந்த பார்ட் மட்டும் தனியா போடுவோம். என்னென்ன இருந்தது, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1500 வந்து ஸ்கொயர் பண்ணணும், பிளஸ் 1800 ஸ்கொயர் பண்ணணுமா. நான் இதுல ரெண்டுத்துலயும் காமனா 100 ஸ்கொயரை வெளியில எடுத்துடுறேன். அப்ப பேலன்ஸ் 15 ஸ்கொயர் 18 ஸ்கொயர் உள்ள இருக்கும். 15க்கு ஸ்கொயர் பண்ணி 18க்கு ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளவு வேல்யூ வந்தது, 549. அங்க பார்த்து சொல்லுங்க. 549. ஓகே, 549. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 9 × 61ன்னு பிரிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து 100 ஸ்கொயர் இன்ட்டு 9 ஸ்கொயரை நான் 3 ஸ்கொயர்னு எழுதிக்க போறேன். 61க்கு ஒண்ணுமே இல்லை, ஸ்கொயர் வேல்யூ அப்படி வச்சுக்கிறேன். இங்க ஏபி ஸ்கொயர் இருக்கு, நமக்கு ஏபி மட்டும்தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டா போகும். இந்த ரூட்டும் ஸ்கொயர் இது ரெண்டும் கேன்சல். இதுக்கான கேன்சல் ஆகல. அப்போ இது ரூட்டை விட்டு 100ன்னு வந்துடும், இது ரூட்டை விட்டு 3ன்னு வந்துடும். இது மட்டும் ரூட்டுக்குள்ளேயே இருக்கும்.
அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 300 ரூட்டுக்குள்ள 61. அவ்வளோதான். இது வேற எதுவும் பண்ண வேணாம். நம்ம இந்த சம் ஓகேவான்னு பாருங்க. இந்த சம் பாத்தீங்களா? என்ன டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஈஸியான சம் தான். அப்படியே புக்ல தான் இருக்கு. அதில் வேணா சில பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது ஈஸியாக இருக்கும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மா, நோட் பண்ணிக்கோங்க. கேட்டிருக்காங்க இந்த சம் எக்ஸாம்ல, பப்ளிக்ல. சரி, இப்போ அப்படியே நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மட்டும் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மனிதன் வந்து கிழக்கு, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகேவா? இதுல ஒரு மனுஷன் இருக்கான். அவன் வந்து கிழக்கு பக்கமா போறான். எவ்வளோ மீட்டர்னா 18 மீட்டர், அதாவது ஈஸ்ட் சைடு. நெக்ஸ்ட் சடனா அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, இப்போ வடக்கு பக்கமா போகணும், நார்த் சைடுன்னு. அப்ப நார்த் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறான்னா 24 மீட்டர் போறான். இப்போ அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது பித்தாகரஸ் தியரம் தான். இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டுத்தையும் கூட்டி இந்த சம்மை நீங்க போடலாம். போடுறீங்களா? ஓகே ஓகே, இந்த சம் போட்டுருவீங்க. சரி, இந்த சம் வந்து எப்படின்னா, இங்க பாருங்க, ஜேம்ஸ் சாரான்னு 2 பேர் இருக்காங்க. இப்போ வந்து சாராவோட வீட்ல இருந்து ஜேம்ஸ் வீட்டுக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. டைரக்டா சாரா வீட்ல இருந்து ஜேம்ஸ் வீட்டுக்கு இந்த வழியா போலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வந்து இந்த பி தெருவுல வந்து அப்புறமா ஏ தெருவுல போகணும். இப்படி 2 வழி இருக்கு. இப்போ இதுல உங்ககிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க டைரக்டா சாரா வீட்ல இருந்து இந்த சி தெரு வழியா வந்தீங்க, ஸ்ட்ரீட் வழியா வந்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இந்த பக்கமா வந்தீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் மைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 1.5 மைல்ஸ், இது 2 மைல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமா வந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆகுற தொலைவு எவ்வளோ, அதுக்கும் இந்த தொலைவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு சிம்பிள் சம் தான். இது வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிட்டு இதுக்கும் இது ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணீங்கன்னா, இந்த உங்களுக்கு தெரியும்ல, இப்போ 2 வழி இருக்கு. ஒரு வழியில போறதுக்கு 5 கிலோமீட்டர், இன்னொரு வழியில போறதுக்கு 3 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. எது பெஸ்ட்? எந்த வழியில நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க? காலையில நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பி 2 வழி இருக்கு. ஒரு வழியில போனீங்கன்னா 5 கிலோமீட்டர் தான், இன்னொரு வழியில போனீங்கன்னா 3 கிலோமீட்டர்ல போயிடலாம். எந்த வழியில நீங்க போவீங்க? 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர். நான் வந்து சுத்திட்டு லேட்டா தான்க்கா போவேன் அப்படின்னு 5 கிலோமீட்டர்ல போவீங்களா? அப்படி யாரும் இருக்கீங்களா? போக மாட்டீங்களா? அப்போ இப்போ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்? ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. வெரி குட். எப்படி சொன்னீங்க? அந்த 5ஐயும் 3ஐயும் மைனஸ் பண்ணீங்க. 5ஐயும் 3ஐயும் கழிச்சா 2 கிடைக்குது. அதே மாதிரிதான் இங்கேயும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடோட தொலைவு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இங்க இருந்து இங்க வர அந்த தொலைவை கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் உங்களை கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, சரி, இதை மட்டும் போட்டு வாங்க. தான் என்ன பாட்டு பாடுறீங்களா?
வின்சி மைக் அவங்க அன்மியூட்டே பண்ணல. ம் நாளைக்கு ஜென்சி ஐயோ சாரிம்மா. நாளைக்கா? ஓகே ஓகே, நாளைக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், எல்லாருமே போடுங்க. ஓகேவா? ஓகேம்மா, நாளைக்கு பார்க்கலாம். பை பை, தேங்க்யூ, குட் நைட்மா. தேங்க்யூம்மா, பை பை, தேங்க்யூம்மா.